அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி. இந்த வளர்பிறை சதுர்த்தியை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா நம்ம காதலே வாங்க மாட்டோம். தேய்பிறை சதுர்த்தி தான் நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா கஷ்டங்கள் தீரணும், கடன்கள் தீரணும், நோய்கள் தீரணும்னு இதை தீரணும்னு சொல்லிட்டு நம்ம தேய்பிரையை தான் அதிகமா நோக்கி விடுவோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு கஷ்டங்கள் தேயணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் பெருகணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கணும் இல்லையா? அதுக்கு வளர்பிறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா தேய்பிரையில வாராகி, அஷ்டமியில பைரவர், இந்த மாதிரி தேய்பிரை காலங்கள்ல இந்த மாதிரி கடவுள்களை நம்ம வழிபாடு செய்வோம். ஏன்னா இவங்களால எதிரிகளால நமக்கு துன்பம் ஏற்படக்கூடாதுன்னு இந்த கடவுள் நம்மளை காப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டங்கள்லாம் தீருங்கிறதுக்காக தேய்பிரை நாட்கள்ல இவங்களை வழிபாடு செய்யறோம். அதாவது உக்கிர தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வழிபாடு செய்யறோம். இதே பாத்தீங்கன்னா வளர்பிறையில பாத்தீங்கன்னா மங்களகரமான விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்வோம். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம வீடுகள்ல நிறைய விசேஷங்கள் பண்ணுவோம். கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுமனை புகுதல் வீடு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ வளர்பிறைங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல வர திதிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வளர்பிறையில நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறேன், அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா 4 உருவங்களை நம்ம காட்சி தருவார். அது 4 உருவங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விலங்கு. விலங்குல பார்த்தோன்னே தெரியும், யானை முகத்தோற்றம் உடையவர், யானை முகன், அதுதான் விலங்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூதகணம் எப்படின்னா அவருடைய பேழை தொப்பை, அந்த வயிறு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சின்ன கால்கள், இது பாத்தீங்கன்னா பூதத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதன், அந்த கண்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு தான் கைகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ 4 கைகள் உடைய அந்த விநாயக பெருமான வழிபாடு செய்யறோம். ஸோ இந்த மாதிரி 4 உருவங்களா நமக்கு ஒரே ஒரு கடவுளா காட்சி தரவர் விநாயக பெருமான் தான். ஒரு அற்புதமான, எளிமையான, எங்கும் நிறைந்திருக்கிற, எல்லோருக்கும் உதவுகின்ற ஒரு அற்புத கடவுள் விநாயக பெருமான் தான். நம்ம எல்லா கடவுளையும் கும்பிட்டாலும் முதல்ல விநாயகருக்கு ஒரு கற்பூரமாவது ஏத்திட்டு தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்யணும், அடுத்த பூஜையை நம்ம ஆரம்பிப்போம். இது எல்லா பெரிய கோயில்களும் இருந்தாலும் சரி, சிறிய கோயில்களாக இருந்தாலும் சரி, விநாயகருக்கு முதல்ல நெய்வேத்தியம் படைச்சிட்டு தான் மற்ற தெய்வங்களுக்கு, அங்க இருக்க கர்ப்பகிரகத்துல இருக்க தெய்வங்களுக்கே பாத்தீங்கன்னா நம்ம நெய்வேத்தியம் படைப்பாங்க. ஸோ இது பார்த்திருப்பீங்க நிறைய பேர், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வளர்பிறைனாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தோஷங்கள் நம்ம வீட்டுல பெருகணும். இப்ப கல்யாணம் தடைபட்டு நிக்குது, அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்படுறாங்க, தொழில முன்னேற்றமே இல்லை, வீட்டுல தங்கமே தங்க மாட்டேங்குது, செல்வம் சேர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம செய்யலாம். பரிகாரம்னாலே ரொம்ப பயப்பட தேவையில்லை. விநாயகருக்கு எப்பவுமே எளிமையானவர் தான். அவருக்கு எளிமையானதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எளிமையானவர்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு நம்ம பெருசா எதுவும் செய்ய போறது கிடையாது. நீங்க போய் டெய்லியும் ஒரு அருகம்புல், நீங்க வேலைக்கு போற வழியில ஒரு பிள்ளையார பாத்தீங்கன்னா ஒரு 3 தோப்புக்காரணம் போட்டா கூட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புத கடவுள் தான் விநாயகர் பெருமான். இப்ப பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட உங்க வீட்டு பக்கத்துல அருகம்புல் இல்ல பூக்கடையில அருகம்புல் விற்கிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அருகம்புல்ல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுல 1 ரூபாய் காயினை வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம விநாயகருக்கு பாத்தீங்கன்னா தொப்புள்ள அந்த சந்தனம் வச்சு அதுல 1 ரூபாய் வைப்பாங்க எல்லா இதுலயும். அந்த மாதிரி பிரணவ பொருளான அந்த விநாயக பெருமானுக்கு அந்த அருகம்புல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த ஒரு புல்லுல கூட அவர் கருணை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். அந்த அருகம்புல்ல நீங்க கையில, வலது கையில வச்சுக்கிட்டு 1 ரூபாய் காயினையும் வச்சுக்கிட்டு 108 முறை ஓம் செல்வ கணபதியை போற்றி, இவ்வளவுதான் மந்திரம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க மாலையில 6 மணிக்கு மேல கூட இதை செய்யலாம். காலையில செய்யணும் அவசியம் இல்லை. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சதுர்த்தி விரதம்னாலே நமக்கு சாயங்காலம் தான் நம்ம பூஜைகள் பண்ணுவாங்க. கோயில்களையும் அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களால முடிஞ்சா அபிஷேகம் நடக்குது, கோவில்ல உங்க வீட்டு பக்கத்துல நடக்குதுன்னா நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, உங்க வீட்டுல விநாயகர் படமோ விநாயகர் சக்தியோ இருந்தா அவருக்கு நீங்க பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு பொறி பொட்டுக்கடலை, இல்லையா ஒரு சுண்டல் வேக வச்சு, அதுவும் இல்லைன்னா கொழுக்கட்டை, உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வச்சு நெய்வேத்தியமா வச்சு நீங்க அந்த அருகம்புல்ல கையில வச்சு 1 ரூபாய் நாணயத்தை வச்சு ஓம் ஸ்ரீ செல்வ கணபதியை போற்றி
அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உங்க வேண்டுதல் என்னவோ அதை நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க. அதை வந்து நீங்க அருகம்புல்ல அதுக்கப்புறம் 108 முறை சொல்லிட்டு அதை வந்து பிள்ளையார்ட்ட வச்சுட்டு அந்த ₹1 காயினை அன்னைக்கு முடிஞ்சா கோவிலுக்கு போறீங்கன்னா நீங்க கோவில்ல போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்களோ, விநாயகர் கோவிலுக்கு போறீங்களோ அப்ப வந்து நீங்க வந்து உண்டியல்ல வந்து இந்த ₹1 சேர்த்துருங்க. உங்க வேண்டுதல் நல்லபடியா சீக்கிரமா நிறைவேறணும்னு முழு நம்பிக்கையோட செய்யணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலுமே அது வந்து பலிக்காது. நம்பிக்கையோட இந்த சதுர்த்திக்கு நான் செய்யறேன், அடுத்த வளர்பிறை சதுர்த்தியில எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், எனக்கு அந்த அறிகுறியை வந்து ஃபர்ஸ்ட் காட்டுங்க அப்படிங்கிறத நீங்க மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டத்தை பொறுத்துதான் உங்களுடைய கண்ணீர் வந்து வரும். சரிங்களா? இப்ப கஷ்டமே இல்லைன்னா உங்களுக்கு கண்ணீர் வரப்போறது இல்லை. சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் வரும். உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னா ஆனந்த கண்ணீரா வரும். கஷ்டமா தீரணும்னா உங்களோட அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான கண்ணீரை விநாயகர் பெருமான் பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு எனக்கு அடுத்த வளர்பிறையில எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம் என்னன்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை செதுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உளி, அந்த கற்கள் வந்து கரெக்டா இருக்கணும். இது வந்து அதுக்கான சிற்பி வந்து இருக்கணும். ஆனா விநாயகர் பெருமானை வந்து நம்ம யாரு வேணாலுமே உருவம் வந்து படுத்தலாம். எப்படி உருவம் பிடிக்கிறது? எப்படி? மஞ்சள்ல, களிமண்ணால, இல்ல மண்ணால, எப்படி வேணாலும் நம்ம வந்து உருவம் பிடிக்கலாம். அவருக்கு நம்ம எந்த உருவத்தால பிடிக்கிறோமோ அந்த உருவமா மாறி அதுல வந்து ஆவாகனம் செஞ்சு நமக்கு வந்து அருள்பாலிக்கிற ஒரு அற்புதமான கடவுள். இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிலை செதுக்கிறது, கடவுள் சிலை செதுக்கிறவங்களுக்கு ஒரு தனி பெயர் இருக்கு. அவங்கதான் வந்து சிலை செதுக்குவாங்க, அதுக்குன்னு சில பூஜைகள் பண்ணிட்டு தான் செய்வாங்க. ஆனா விநாயகர் பெருமானை நம்ம யார் வேணாலும் வந்து நம்ம வந்து பிள்ளையார் பிடிக்கலாம். அதை வந்து யார் வேணாலும் செய்யலாம். குழந்தைங்க செய்யலாம், மகள் அதாவது பெண்கள் செய்யலாம், ஆண்கள் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். சோ அந்த மாதிரி ஒரு கடவுளை நம்ம வழிபாடு செய்யறது சதுர்த்தியிலங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழிபாடு. அதோட மட்டும் இல்லாம ஒரு சதுர்த்தியில நம்ம வளர்பிறை சதுர்த்தியில நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து வழிபாடு செஞ்சதுக்கான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நவகிரக தோஷம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குருவருள் இல்லையே திருவருள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு குருவை பத்தி நான் போட்டிருக்கேன். சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. ஏன்னா கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லியும் வந்து அவங்க கூட தான் நம்ம வந்து இணைஞ்சு வந்து ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க இல்லைன்னா பிரபஞ்சமே கிடையாது. அந்த கோள்களால நமக்கு ஏதாவது ஒரு கிரகத்தால ஏதாவது தோஷம் இருந்தா அது வந்து நீங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்யறோம். அதோட மட்டும் இல்லாம சூரிய பகவான் வழிபாடு, சந்திர வழிபாடு, வளர்பிறை வழிபாடு, 3ஆம் பிறை வழிபாடு, இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையை வந்து வழிபாடு, கிரகங்களை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கடைபிடிங்க. அந்த வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சனி பகவான் வந்து யாரை பிடிப்பாரு, அவர் நல்லவரா கெட்டவரான்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி குருவருள் இல்லையே திருவருள், குருனா யாரு, அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம கிரக தோஷம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். இப்ப இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு அருகம்புல் ₹1 நாணயம் வச்சு ஒரு பரிகாரம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நவகிரக தோஷம் இருந்தா அது வந்து விநாயகர் பெருமானால கண்டிப்பா நமக்கு வந்து நீங்கும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டீங்கனாலே போதும், அந்த பிள்ளையார் வந்து எப்படி வந்து அந்த 9 கிரகங்களையும் தனக்குள்ள வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அதனாலதான் பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்தா கிரக தோஷமா நீங்கி சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது நமக்கு. அங்க போனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம், பிள்ளையார் பட்டி போறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான், கிரக தோஷம் அப்படிங்கிறது தான். சோ அந்த கிரக தோஷம் அப்படிங்கிறது நவ தானியங்கள் தான் நம்ம கையில இருக்கும். கிரகத்தை வந்து எல்லா கிரகங்களும் நம்ம கையில எல்லாம் எடுத்து வைக்க முடியாது. சோ வந்து அந்த நவ தானியங்கள்ல அந்த நவ கிரகங்களும் இருக்கிறதா நம்ம நம்பப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும், இப்ப சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா வந்து உளுந்து, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தானிய வகைகள் இருக்கு பாத்தீங்களா. செவ்வாய்னா துவரை, அந்த மாதிரி புதன்னா பச்சை பயிறு, வியாழன்னா வந்து அந்த துவரம்பருப்பு, வெள்ளினா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை மொச்சை சொல்லுவாங்களே அது, சனிக்கிழமை வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு. அந்த மாதிரி வந்து 9 வகையான கிரகத்துக்குரிய நவதானியங்கள், நீங்க போய் நவதானியங்கள் கேட்டாலே கடையில் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து மஞ்சள் வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மஞ்சள் தண்ணி தெளிச்சு நிலைவாசல்ல, நம்மளோட குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிலைவாசல் வந்து மஞ்சள் குங்குமம் தடவிட்டு பூ போட்டு வச்சு அங்க ஒரு விளக்கு ஏற்றி விட்டு வந்து 2 பக்கத்தும் விளக்கு ஏற்றிருங்க நிலைவாசல்ல. அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் நல்லா கெட்டியா வந்து பிசைஞ்சுக்கிட்டு அதுல வந்து நவதானியங்களையும் சேர்த்து நவதானிய பிள்ளையாரா நீங்க வந்து உங்க கையால நல்லபடியா வேண்டிக்கிட்டு பிடிங்க. எனக்கு இந்த வளர்பிறை சதுர்த்தியில நான் இதை செய்யறேன், எனக்கு அடுத்த வளர்பிறைக்குள்ள இல்ல இன்னும் 2 வளர்பிறைக்குள்ள எனக்கு வந்து நல்ல விஷயம் ஏதாவது நடக்கணும், அதற்கான அறிகுறி எனக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறது நல்லபடியா மனசார வந்து பிள்ளையார்ட்ட பேசுங்க, வேண்டுங்க. பிள்ளையார்ட்ட நீங்க எது கேட்டாலுமே உடனே கிடைக்கும் கண்டிப்பா. அதை வந்து நீங்க மனசார கேட்கணும்.
அந்த நவதானியம் மஞ்சள் அந்த ரெண்டையும் கலந்து அந்த மஞ்சள் பிள்ளையார மாதிரி அந்த நவதானியத்தை சேர்த்து பிடிச்சு அதுக்கு கூடவே மூஞ்சூரும் வந்து நம்ம பிடிக்கணும். அதாவது பிள்ளையாரோட வாகனம் அவர் மூஷிக வாகனம் அவர் இல்லையா, அந்த மூஷிக அவரையும் வந்து பிடிச்சு முன்னாடி வந்து குட்டியா வச்சிருங்க. இந்த விநாயகருக்கு நீங்க தீப தூப ஆராதனை காட்டி சாம்பிராணி காட்டி நெய்வேத்தியம் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன படைச்சீங்களோ அதை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். காலையில இருந்து உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க இருக்கலாம். அதுவும் முடியலையா நீங்க சைவமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் வந்து நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னா ஒரு 6:30 போல உட்காந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. இதே மாதிரி எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னா ஓம் கணாதிபதியே நமக, ஓம் கணபதியே போற்றி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கணபதி உங்களுக்கு நான் மந்திரம் தெரியுமோ அதை வந்து ஒரு 108 முறை அந்த நவகிரக நவதானிய பிள்ளையார்ட்ட நீங்க சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 நாள் அந்த பிள்ளையார் பூஜை ரூம்லயே இருக்கட்டும், பிள்ளையாரும் மூஞ்சரும். 3ஆம் நாள் போய் நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்க செடிகளுக்கோ இல்ல ஆத்துலயோ வந்து நீங்க வந்து விட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம். இது மாதிரி நீங்க செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது நவகிரக தோஷம் இருக்கு அதனால ஏதாவது தடைப்பட்டு இருக்குன்னா கூட அதுவும் வந்து விலகி போய் உங்களுக்கு நல்ல நல்ல சுபகாரியங்கள் இந்த வளர்பிறையில இருந்து நடக்க ஆரம்பிக்கும். தொழில் வளர்ச்சி அடையும், குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும், அது குழந்தை பெயர் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கலைன்னா கூட இதை நீங்க செய்யலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி அருமையான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வளர்பிறை சதுர்த்தி வளமான சதுர்த்தி. நன்றி, வணக்கம்.